காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, சித்தி கணபதியோட மந்திரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சித்தி கணபதி மந்திரம்னா நமக்கு நம்ம செய்கிற அனைத்து கலைகளும் சித்தியாகிறதுக்கு, சீக்கிரமாக நம்மளுக்கு ஒரு வசியமாகறதுக்கு இந்த மந்திரத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். சித்தி கணபதி மந்திரம் நம்ம மந்திர காரியங்களும் மந்திரம் சீக்கிரமாக சித்தியாகிறதுக்கும் இந்த மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணி வரலாம். அதே மாதிரி கணபதினு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், கணநாதன், அதாவது கணங்களுடைய நாதன் தான் கணபதி. நம்ம எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் கணபதியை ஸ்துதிச்சு தான், இல்லைன்னா கணபதியோட மந்திரங்களை சொல்லித்தான், மனசில் நினைச்சு தான் நம்ம ஒரு காரியங்கள் செய்யறது. காரணம், விக்னேஸ்வரன் என்ன தடைகள் இருந்தாலும் விக்னங்கள் வராம, சங்கடங்கள் வராம, என்ன தடைகள் இருந்தாலும் அது மாற்றி அதை நமக்கு அனுகூலமாக ஆக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த கணேசனோட மந்திரத்துக்கு இருக்குது. அந்த பவர் இருக்குது. நீங்கள் ஏதொரு ஹோமம் நீங்கள் பண்ணும்போதும் எத்தனை களம்பரைச்சி வச்சுருந்தாலும் முதல்ல பண்ணக்கூடியது கணபதியோட மந்திரம் வச்சு அங்கே ஹோமம் பண்ணிட்டு தான் வேற பூஜைகள் செய்வாங்க. நம்ம ஒரு வீடு தொடங்க போகிறோம்னாலும் கணபதி ஹோமம் தான் முதல்ல செய்வாங்க. அதாவது ஒரு வீடோட உள்காடனம் ஓப்பனிங் அப்படி என்ன இருந்தாலும் ஒரு கணபதி மந்திரம் தான் முதல்ல செய்வாங்க. அந்த நெகட்டிவ் எனர்ஜியை மாத்துறதுக்கு கணபதி ஹோமம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதான் நீங்கள் தெரியுமே, எந்த காரியத்தில் இருந்தனாலும் அந்த கணபதி ஹோமம் செய்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ நம்ம இந்த அபிஷ்ட சீக்கிரமாக சித்தி கிடைக்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய கணபதியோட மந்திரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த முறைகளையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரம் ஜெபம் நீங்கள் காலையில் ஒரு 5:30 to 6:30 அந்த மணிக்குள்ளே நீங்கள் ஜெபம் பண்ணி இருக்கணும். அதுக்கு கூடுதல் ஆகக்கூடாது. 5:30 to 6:30 நீங்கள் ஜெபம் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் காலையிலையும் சாயந்தரம் 64 டைம் நீங்கள் இந்த மந்திரம் ஜெபம் பண்ணணும். சாயந்தரம் நீங்கள் ஒரு 6:30 to 7:30 இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் முதல் நாள் நீங்கள் மந்திரம் ஜெபம் பண்ணும்போது உங்கள் வீட்டை நல்லா சுத்தமாக இந்த தூசிகள் அதெல்லாம் மாற்றி நல்லா கூட்டி பெருக்கி இந்த வாசனா திரவியங்கள் எல்லாம் போட்டு, வாசனா திரவியங்கள்னு சொல்கிறது இந்த குங்கிலியம் அதையெல்லாம் போட்டு, சாம்பிராணி எல்லாம் போட்டு அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம அங்கே கிரியேட் பண்ணுறோம். அப்புறமா நம்ம என்னைக்கு பண்ணுற மாதிரி ஒரு விளக்கு கொளுத்தி வச்சு, கணபதி பகவானுக்கு ஒருபாடு இதெல்லாம் வேண்டாம், மனசறிஞ்சு பூஜை பண்ணலாம். கணபதி ஹோமம் சொல்ல போனால் அடுப்பில் கூட பண்ணலான்னு விதி இருக்குது. அதை நான் அந்த விதி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நான் அடுத்த வீடியோவில் அது சொல்கிறேன் நான். அப்போது நம்ம ஒரு விளக்கு கொளுத்தி வச்சு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு புது ஆடை அந்த முதல் நாள் பூஜை பண்ணும்போது உடுத்து, அந்த விளக்கு நம்ம கீழே வைக்கக்கூடாது, தரையில் எப்படியுமே விளக்கு வைக்கக்கூடாது. ஒரு இருக்கிறக்கெல்லாம் நம்ம ஒரு பலகை போட்டுருப்போம் இல்லையா, அந்த பலகை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பாய் விரித்து அதில் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு உண்டாக்க முடியக்கூடிய சுண்டல் அந்த பிரசாதம் வச்சுக்கலாம். இல்லைன்னா அவிலு பொரிகடலை போட்டு அந்த மாதிரி கணபதி பிரசாதம் உங்களுக்கு தெரியுமே, கூட்டு. அப்போ அது முடிஞ்சால் அது உண்டாக்கி வைக்கிறது. உங்களால் முடிகிறது ஒன்றும் இல்லைன்னா 2 பழம் மட்டும் வச்சாலும் போதும். மனசால நம்பிக்கை இந்த பூஜையை செய்தா போதும். இல்லாம எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு செய்ய வேண்டாம். இல்லைன்னா கடையில இருந்து ஒரு 4 லட்டு வாங்கி 2 சாக்லேட் வாங்கி வச்சுட்டு கூட இந்த பூஜையை செய்துக்கலாம். முதல் நாளைக்கு மட்டும் நீங்க இந்த ஒரு பிரசாதமா அங்க வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. காலையிலையும் சாயந்தரம் 64 தடவை நீங்க ஜெபம் பண்ணணும். 16 நாள் நீங்க ஜெபம் பண்ணணும் இந்த மந்திரத்தை. இந்த மந்திரம் ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தையும் குருக்குமாரையெல்லாம் மனசுல நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை நீங்க விளக்கு கொளுத்தி, அதாவது கிழக்கு படிஞ்சாறு கிழக்கு மேற்கு நீங்க திரி போட்டு 2 திரி போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்து நீங்க ஜெபம் பண்ணணும். காலையில நீங்க கிழக்கு பாகம் பார்க்குற மாதிரி அபிமுகம் பண்ணி பூஜை பண்ணுங்க. சாயந்தரம் படிஞ்சாறு அதாவது மேற்கு பாகம் இருக்க முடியுற மாதிரி இருந்தா அப்படி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கிழக்கு பாகம் இருந்து பண்ணிக்கலாம், இல்லைன்னா தப்பு கிடையாது. கணபதிங்கிறது எல்லாம் அங்கேயும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தேவதை தான். அப்ப காலையில எதுக்கு கிழக்கு பார்த்து இருக்கணும்னா, சூரியன் கணம்னு சொன்னா சூரியனையும் கணபதியாட்டு தான் உபமிக்கிறாங்க. அப்ப அந்த சூரியன் பிரகிருதிக்கு ஊர்ஜத்தை தரக்கூடியது, சக்தியை தரக்கூடியது. அப்ப அந்த பாகம் நம்ம பார்க்குறோங்கிறது தான் அதோட ஒரு உண்மை. அப்ப அங்க நம்ம பார்த்து, அதாவது நம்ம கிழக்கு வசம் பார்த்திருந்து இந்த மந்திரத்தை நீங்க ஜெபம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிடைக்கிற பூக்கள் எடுத்து அந்த விளக்குல போட்டு அர்ச்சனை மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் முதல் நாளைக்கு. பாக்கியுள்ள நாள்ல இருந்து சுத்தமான இடத்துல மனசு ஏகாகிரதையா இருந்து நீங்க இந்த ஜெபம் பண்ணாலே போதும். இதுல ஒரு தப்பும் வராது, நீங்க தைரியமா பண்ணிக்கலாம். ஏதாவது தப்பு வந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை, அந்த உண்மையான பக்தி மட்டும் போதும்.
ஏன்னா செலவுக்கு சொல்லி பயப்படுத்துவாங்க. பெண்கள் பூஜை பண்ணக்கூடாது, கணபதி மந்திரம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பயப்படுத்தி நீங்க கோயில் வந்து சொல்லுவாங்க, சாமி அப்படியா இப்படியான்னு. அப்படியெல்லாம் கிடையாது. பூஜைங்கிறது யாருக்கும் பண்ணலாம், எனக்கும் பண்ணிக்கலாம், உங்களுக்கும் பண்ணிக்கலாம். உண்மையான மனசு தான் அந்த பூஜைக்கு வேணும். சரிங்களா? அப்ப அந்த மந்திரத்தை நான் சொல்றேன். அந்த மந்திரத்தை நீங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஓம் கம் 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 கணபதையே சித்திதாயகாய சித்தேஸ்வராய கம் 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 சர்வ சித்தி மே தேகி ததாவய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை ஒரு தடவை கூட நான் சொல்லித்தரேன். இந்த கம் கம் கம்னு வருது, 3 கம் இருக்கு, ரெண்டு டைம் வருது. ஓம் கம் 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 கணபதையே சித்திதாயகாய சித்தேஸ்வராய கம் 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 சர்வ சித்தி மே தேகி ததாவய ஸ்வாஹா. அதாவது அனைத்து சித்திகளும் எனக்கு கிடைக்கணும்னு தான் நம்ம அந்த கணபதி பகவான்கிட்ட நம்ம வேண்டிக்கிறோம். அந்த கம்னு சொல்றது கணபதி பகவானோட மூல மந்திரம் தான். அப்போ அனைத்து சித்திகளும் சர்வ சித்திகளும் எனக்கு நீ வரமாக கொடுக்க வேண்டுங்கிற பிரார்த்தனையோடு தான் இந்த மந்திரம் நம்ம ஜெபிக்கிறோம். இந்த மந்திரம் நம்ம ஜெபிச்சு வர்றதுனால நமக்கு வந்து தைரியம், சக்தி, நல்ல சிந்தனைகள், வீட்டில் வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சம், இதெல்லாமே நம்மளை வந்து சேரும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை செய்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் கிடைக்கும். இப்போ ஏதாவது வீட்டில் வந்து இந்த கணபதி ஹோமம் பண்ணாமல் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்துட்டோம், கணபதி ஹோமம் பண்ணி கொஞ்சமாச்சு நல்லா இருந்தால் கூட நீங்கள் இதை செய்தால் போதும், உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் ஒன்றும் ஒரு சந்தேகமே வேண்டாம். நீங்கள் மனசில் நம்பி, இந்த தெய்வத்தை நம்பி, இந்த மந்திரத்தை நம்பி நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். அதில் ஒரு சந்தேகமும் நீங்கள் வேண்டாம். பின் அடுத்த வீடியோ பதிவில் நான் கணபதி ஹோமம் எல்லாருக்குமே எப்படி பண்ணிக்கலாம், எளிமையான முறையில் யாருக்கு வேணாலும் பண்ணக்கூடிய மந்திரமும் அதோட ஒரு பூஜை முறைகளும் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணலாம், உங்களோட கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். நம்ம அடுத்த வீடியோ பதிப்பில் நம்ம பார்ப்போம்.